இந்த அழகான இலையுதிர்கால மாலை பொழுதில் எங்கள் குழு நடத்தும் பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இந்நிகழ்ச்சியை மிக நேர்த்தியாக நடத்தி செல்லும் எங்கள் நடுவர் திரு ஜேசு சுந்தரமாறன் அவர்களுக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். நண்பர் அருண் சொன்னாரு, நாங்க வீக்கெண்ட்ல ஜாஃபர் பாய் பிரியாணி பேக்யார்ட்ல செஞ்சுக்கிட்டு என்ஜாய் பாட்டு பாடுறோமா. வீக்கெண்ட்ல அந்த பாட்டு தான் பாடுவோம், ஆனா மந்த் எண்ட்ல வேற பாட்டு பாடுவோம். அது என்ன பாட்டு தெரியுமா? வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துண்டனா. பழைய பாட்டு தான், ஆனா சொந்த வீடு வாங்கினது எவ்வளவு சுமைன்னு உங்களுக்கு மாதம் மாதம் நினைவூட்டுற பாட்டு. அப்புறம் சொன்னாரு, வாரன் பஃபெட்டே சொல்லிட்டாராம், மார்கேஜ் லோன் தான் சிறந்தது என்று. ஆமா, நீங்க எல்லாம் இந்த மாதிரி மில்லியனர்ட்ட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்க. எங்க மாதிரி ஆளுங்க தான் எடுக்க மாட்டீங்க. 2 பேரும் வாரன் பஃபெட்ன்றீங்க. இல்ல, அவர் சொன்னதுக்கு தான் பதில் சொல்றேன். அந்த மார்கேஜ் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்ப எவ்வளவு தெரியுங்களா? 7.1. நம்ம வாரன் பஃபெட் சிஷ்யர் அருண், அவர் வீடு வாங்கும்போது எவ்வளவு தெரியுங்களா? 2.5. அவர் வாங்கும்போது, அதாவது அவர் வாங்கும்போது 2.5 $1 மில்லியன் வீடு வாங்கி இருந்தீங்கன்னா நீங்க மாதம் செலுத்த வேண்டிய மார்கேஜ் ஒரு 3000 வரைக்கும் இருக்கும். ஆனா அதுவே இப்ப வாங்குனீங்கன்னா $6000 வரை மார்கேஜ் செலுத்த வேண்டி இருக்கும். நீங்க பேசாம ரியல்டர் ஆயிடுங்க. எனக்கு என்னமோ நீங்க வேற ஃபீல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்க அண்ணி சரண்யா சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் ஃபீ, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லாம். ஏங்க, வாரன் பஃபெட் வந்து எனக்கு மாசம் மாசம் மார்கேஜ் கட்ட போறாரு, நாங்க தாங்க கட்டணும். மாத சம்பளத்தில் குடும்பம் நடத்துபவர்களால் இது எப்படி சுகம் என்று கருத முடியும்? அப்புறம் சகோதரி வித்யா சொன்னாங்க, அவங்க மட்டும் இல்ல, நீங்க பேச்சாளர் நாச்சாமே சொன்னாங்க, நடுவர் சொன்னாரு, இந்த ரஜினி டயலாக் மாதிரி வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார், ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கம் சொல்றாங்க. நீங்க உங்க கஷ்டத்தை சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, இதுல ஏன் குழப்பம்னா, சொன்ன ஒண்ணு முழுசா சொல்லிட்டு போயிருக்கணும். முழுசா மொட்டையா கட்டிப்பார் பண்ணிப்பார்னு போயிட்டாங்க. கட்டவனுக்கு தாங்க தெரியுது பிரச்சனை என்னன்ட்டு. நீ எதை சொல்றீங்க? உங்க மனைவி வேற ஆப்போசிட்ல வச்சுக்கிட்டு நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னு தெரியல. கட்டிப்பாருங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சிருச்சுப்பா, நீங்க 2 பேரும் வேற பிரச்சனையை கொண்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் வீட்டை தான் சொல்றேன். ஆனா ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா, இந்த காலத்துல வீடு தேடுற ப்ராசஸும் 35 வயசுக்கு மேல கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுற ப்ராசஸும் ஒரே ப்ராசஸ் தான். ஆனா உங்களை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியல. சரியான வயசு தான் உங்களுக்கு நான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 35 வயசுக்கு மேல நீங்க வந்து பொண்ணு தேடினீங்கன்னா உங்க ப்ரொபோசல் அக்செப்ட் ஆகிறதே கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு மேல நீங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 65 வயசு ஆனாலும் கல்யாணம் ஆகாது. இது நீங்க யாரும் உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்ற மாதிரி தெரியுது. சரி, சொல்லுங்க. அதே நிலைமை தான் இப்ப வீடு வாங்குற நிலைமையும். ஏன்னா வீடு வாங்கும்போது எங்க அணி சரண்யா கூட சொன்னாங்க, கண்டிஜென்சின்னு ஒரு விஷயம் இருக்கு. கண்டிஜென்சினா வேற ஒண்ணும் இல்லைங்க, வீட்டுக்கு ஆஃபர் போடும்போது நீங்க போடுற கண்டிஷன்ஸ். இப்பெல்லாம் கண்டிஜென்சி நீங்க வீடுக்கு ஆஃபர் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஜென்மத்துல உங்களுக்கு வீடு கிடைக்காது. ரியல்டர்ஸே சொல்லிடுவாங்க, அந்த கண்டிஜென்சி காலத்துல நோ டிக் போட்டுரு, இல்லைன்னா என்ன ஆள ஊத்துரு அப்படின்னு. என்ன ராஜா இப்ப ஏமாத்துவீங்க எல்லாரையும்? இப்படி இருக்கு நிதர்சனம். நண்பர் சொல்றாரு, அவர் வீடு வாங்குற ப்ராசஸ்ல வந்து மனைவியோட நெருக்கமாயிட்டாராம். அவரு மனைவியோட நெருக்கமானது உனக்கு என்னமா பிரச்சனை? அவர் மனைவியை கேட்டதான் தெரியும். அவன் வீடு வாங்கினதுக்கு அப்புறம் கணவன் மனைவி போடுற சண்டை இருக்குது. இப்படிதான் ஒருத்தர் வீடு வாங்கியிருந்தான்னு பார்க்க போயிருந்தேன். வீட்டுக்கு வந்தவங்களை கூட கவனிக்காம புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பெரிய சண்டை. என்னன்னு விசாரிச்சா, வாங்கின வீட்டுக்கு டைல் ஃப்ளோரிங் போடணுமா உட்டல் ஃப்ளோரிங் போடணுமான்னு. வந்தவருக்கு டீ போடல. உடனே காயத்ரி கேட்பாங்க, டீ குடிக்கிறதுக்கு நீ அங்க போன அப்படின்னு கேட்பாங்க கட்டாயம். பிரச்சனை டீ இல்ல, மன அமைதியை இழக்கிறார்கள். ஆமா, அது யாரு? அருண் சொல்லிடுறதுக்கு வச்சுக்கலாம். இது இப்படின்னா சில பேர் மொத்த சேவிங்ஸையும் டவுன் பேமெண்ட்டுக்கு போட்டுட்டு வீட்டை காலியா வச்சிருக்காங்க. பர்னிச்சர் வாங்க கூட காசு இல்ல. கொஞ்சம் சத்தமா பேசுற எக்கோ அடிக்குது. இதுவா கெத்து? இது எல்லாத்துக்கும் மேல HOA அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அதை விட ஒரு கொடுமையான விஷயம் இருக்க முடியாது. இன்னொரு நண்பர் வீடு வாங்கியிருந்தான்னு கால் பண்ணாரு. கால் பண்ணி ஒரே புலம்பல். என்னன்னு கேட்டா, வீடு வாங்கின முதல் வாரத்திலேயே ஒரு HOA இருந்து நோட்டீஸ். என்னவா? வீட்டு வாசல்ல இருக்கிற புல்லு காஞ்சு போயிருக்கான். ஏங்க, வீடு உங்களோடது, புல்லு உங்களோடது, புல்லு குத்துற தண்ணியும் உங்களோடது.
ஆனா இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு அசோசியேஷன். நீங்க புல்லுக்கு தண்ணி ஊத்த மாட்டீங்க, ஆனா ஃபுல்லா ஊத்துப்பீங்கன்னா நாங்க என்ன பண்றது? அவர்கள் சொன்னார்கள் the safe space என்று. ஏங்க, உங்க வீட்லயே உங்கள் இஷ்டம் போல் இருக்க முடியாமல் இருப்பதா சேஃப் ஸ்பேஸ்? உடனே நீங்க கேட்கலாம், ஏன் நீ HO இருக்கிற வீடை வாங்கல, HO இல்லாத வீடை வாங்க வேண்டியதாங்க. நான் கேட்கிறேன், எத்தனை பேர் தன் வசதியை முன்னிலைப்படுத்தி நீங்க வீடு வாங்குறீங்க? வீடு வாங்குறதுக்கு நீங்க போடுற மொதல் கிரைட்டீரியாவே ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் என்ன ரேட்டிங். அதுக்கப்புறம் வீடே பிடிச்சிருந்தாலும் ஸ்கூல் ரேட்டிங் நல்லா இல்லைன்னா ரிஜெக்ட் பண்றீங்க. அதனால தன் வசதியை முன்னிலைப்படுத்தாமல் வாங்கும் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு எப்படி சுகத்தை தரும்னு கேட்கிறேன் நான். அப்புறம் சகோதரி வித்யா சொன்னாங்க, தி அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு. எது? ஆட்டு மந்தைகள் மாதிரி வீடு வாங்குவதா? நான் கேட்கிறேன், அந்த அணியினர் சொன்னது போல் எத்தனை பேர் அந்த உயர்வான உணர்வுகளுக்காக வீடு வாங்குறீங்க? ஐயோ என் ஃப்ரெண்டு வீடு வாங்கிட்டான், ஐயோ என் சொந்தக்காரன் வீடு வாங்கிட்டான் அப்படின்னு பதட்டத்துல தான் பாதி பேர் வீடு வாங்குறீங்க. வயிற்றுச்சல் வாங்குறாங்க. இதுவா அமெரிக்க கனவு? ஒன்றை உணருங்கள் நண்பர்களே, அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ நாடுகளில் இந்த வீட்டை போல் உங்கள் கனவுகளும் ஒரு வியாபார பொருள் தான், ஒரு கமாடிட்டி. சொந்த வீடு வேண்டும் என்ற கனவை அடைவது உன் கடமை அப்படின்ற சிந்தனை விதைப்பதுதான் தி அமெரிக்கன் ட்ரீம். ஆனா நீங்க சொந்த வீடு வாங்கிட்டீங்க தானே? வாங்கிட்ட, பட்டு தர தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்கு கேட்கறாங்க? எதுக்கு, ஏன் அப்படி? ஏன்னா அப்பதான் நீங்க வீட்டுக்கு கடன் வாங்குவீங்க, கடனுக்கு வட்டி கட்டுவீங்க, அமெரிக்க வங்கிகள் கொழுக்கும். இதைத்தான் அருண் அவர்கள் சுத்தி சுத்தி சுகம் சுகம்னு சொன்னாரு. ஏன்னா அவரே வங்கியில தான் வேலை பார்க்கிறாரு. திரும்ப திரும்ப தி கிரேட் அமெரிக்கன் ட்ரீம் அப்படியே ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தி கிரேட் ரிசெஷன் 2007 நடந்தது. அது எதனால்? பொறுப்பில்லாமல் கொடுத்த வீட்டு கடன்களினால் தி ஹவுசிங் பபிள் அப்படின்னு ஒரு மாய குமிழியை உருவாக்கி அது வெடிச்ச உடனே மொத்த எக்கனாமி படுத்துருச்சு. அந்த 2 ஆண்டுகளில் மொத்தம் 80 லட்சம் பேர் வேலை இழந்தார்கள். சுமார் 30 லட்சம் பேர் வீட்டையே இழந்தார்கள். அவர்களை கேட்டால் தெரியும், வீடு வாங்கும் பொழுது இருந்த சுகத்தை விட வீட்டை இழக்கும் பொழுது இருந்த வலி எவ்வளவு பெரியது. அருமை அருமை. அப்புறம் சொல்றாங்க, முண்டேல போடுற காசு மாதிரி வீட்டுல இன்வெஸ்ட் பண்றது வளர்ந்துகிட்டே போமா. ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுறாங்க. அதெல்லாம் போங்கு. ஏன்னா வீடு முதல்ல உங்களுக்கு அப்ரைஸ் ஆகும், அப்பதான் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வாங்க, நீங்க முதல்ல நீங்க கொடுக்கிற காசுக்கு வேல்யூ ஃபார் மணி இருக்கிறதா? $1 மில்லியன் கொடுத்து இப்ப பேரியால வீடு வாங்கினீங்கன்னா புறா குண்டு மாதிரி இருக்கு நடுவர் அவர்களே. அது உண்மைதான். அது நம்மகிட்ட காண்பிக்கிறாங்க பாருங்க, ரியல்டர் அவங்க சொல்லணும். தேடி கண்டுபிடிச்சு நம்ம டபக்கு நம்புறாங்க, இவன் தான் சரியான ஆள் அப்படின்னு. சரி, வேல்யூ ஃபார் மணி நமக்கு வேணும்ட்டு எங்க அணி சரண்யா சொன்னது போல் கில்ராய் லாத்ரோப்னு தாண்டி விட்ட சந்திரமண்டலத்துக்கு தான் போகணும் போல இருக்கு. போய் அங்க வீடு வாங்கினா தினமும் பேரியா வந்து போக 3 மணி நேரம் கம்யூட். வேல்யூ ஃபார் மணி போனா குவாலிட்டி ஆஃப் லைஃப் போயிடுது. இப்படி ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டுதான் சொந்த வீடு வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தாலே சுமை வந்துடுதுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போதும் பிரச்சனை தான்ப்பா. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எப்படி அந்த அணியினர் வந்து சுகம் சுகம்னு சொல்றாங்கன்னு தெரியல. ஏதாவது ஒரு ஞான நிலையில இருப்பாங்க போல இருக்கு. நமக்கு அந்த ஞானம்லாம் இல்லைங்க, ஆனா அறிவு இருக்கு. ஏன்னா கடைசியா வித்யா அவர்கள் போகும்பொழுது சொன்னார்கள், வீடு வாங்க முனைப்பு காட்டாதவர்கள் சோம்பேறிகள் என்று. நடுவர் அவர்களே, யாரு சோம்பேறி? நேற்றே செய்ய வேண்டிய செயலை இன்றும் செய்யாதிருப்பவன் சோம்பேறி. ஆனால் நாளை வரப்போகும் கஷ்டங்களை உணர்ந்து இன்று அதற்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் என்று முடிவெடுப்பவன் அறிவாளி. அதனால் நாங்கள் அறிவாளி. நீங்க ஏதோ கண்ணாடி போட்டுக்கிறீங்க, உங்களை அறிவாளின்னு சொல்றீங்க, பரவாயில்ல, ஏத்துக்கிறோம். இதெல்லாம் அவர்களுக்கும் தெரியும், மறந்து விட்டு பேசுகிறார்கள். ஏன்னா இப்பெல்லாம் தமிழ் தாய் வாழ்த்திலே ஒருவரே மறந்துடுறாங்க சில பேர். அதனால நாம் திரும்ப திரும்ப நினைவூட்ட வேண்டியிருக்கிறது அவர்களுக்கு. முடிவாக நண்பர்களே, வாழ்வதற்கென்று ஒரு வீடு இருந்தால் போதும். அது சொந்த வீடாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, வாடகை வீடாகவும் இருக்கலாம். அதில் ஒன்றும் சிறுமை இல்லை. ஒரு விதத்தில் இந்த உலகமே ஒரு வாடகை வீடு தான் நமக்கு. நீங்க மனோஜ் மலர், மனோஜ் சித்தர். ஆதலால் வெறும் கல்லால் மண்ணால் மரத்தால் ஆன ஒரு வியாபார பொருள் மீது ரத்தமும் சதையுமாக உங்கள் கனவுகளை வைத்து நிம்மதியை தொலைத்து விடாதீர்கள் என்று கூறுகிறேன். எனவே வீடு வாங்குவது சுகத்தை காட்டிலும் இப்பொழுது சுமையே என்று சொல்லி
வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. நான் சொன்னேன்ல, மனோஜ் வந்து ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். ஆனா இன்னைக்கு பாருங்க எப்படி ஒரு வீடை கட்டுறதை பத்தி, வீடு வாங்குறதுல உள்ள சுமைகளை எவ்வளவு அழகா அடிக்கிட்டே போனாரு பாருங்க. நான் உண்மையிலே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா எல்லா ஆஸ்பெக்டும் கொண்டு வந்தாரு. அதுல நீங்க வந்து ஃபினான்ஸ் ஆஸ்பெக்டை கொண்டு வந்தாரு, வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை கொண்டு வந்தாரு, கடைசியா அவர் சித்தரா மாதிரி ஒரு தத்துவத்துல கொண்டு வந்து முடிச்சாரு. அதுல வீட்டை இழக்கிறத பத்தி ஒரு விஷயத்த சொன்னார் இல்லைங்களா, அது வந்து உண்மையிலேயே நம்ம குடும்பங்கள்ல இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த நிலைமை இருக்கு. இப்ப மெய்யழகன் படமே அதை பத்தி தான் சொல்லியிருக்கு. ஏன்னா ஒரு வீட்டை நீங்க இழந்தீங்கன்னா தான் அதனுடைய வலி வேதனை என்னன்னு புரியும். அது ஒரு உங்களுக்கு சிறந்த பாராட்டுகள், அதை நீங்க இந்த பேச்சுல கொண்டு வந்ததுக்காக.